ஹாய், வணக்கம் நண்பர்களே, நண்பிகளே, தோழர்களே, தோழிகளே. ஏன்னா நீங்கள் எல்லாம் பொதுவாக இப்போ லேசியாக இருக்கீங்க, அசால்ட்டாக இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பொதுவாக எல்லாருமே கொஞ்சம் தாழ்ந்து சோகமாகவே, இல்லை இதுதான் வேணும் அதுதான் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காங்க, குறிக்கோள் இல்லாமல். அதை மாற்றுறதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்க கசடற கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. ஏன்னா நீங்கள் நல்லா கற்றுக்கணும், படிக்கணும், படிச்சுட்டு அது வழியில் நடக்கணும். அது வழியில் நடந்து நல்லது கெட்டது எல்லாம் எல்லாருக்கும் பயன்பாடாக இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இலக்கு உயர்ந்த நிலையை எட்ட முடியும். நம்ம எண்ணம் உயர்ந்த அளவில் இருக்க முடியும், உலக அளவில் இருக்க முடியும். அப்போ தான் உலகளவில் நம்ம மாணவர்களோ, நண்பர்களோ, தோழர்களோ, தோழிகளோ வளர முடியும். அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க, வெற்றி காண்க. வெற்றி நமதே. நன்றிங்க, வணக்கம்.